ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த சமையல் சேனல் வழியா உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க. சிம்பிளான சமையல் எக்ஸலண்ட்டான டேஸ்ட்ல வரணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ண மறக்காதீங்க. வாங்க கிச்சனுக்கு போகலாம். சுவையா ஆரோக்கியமா சமைக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி சர்க்கரை பொங்கலுங்க. பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடில் செய்யக்கூடிய ஒரு பேசிக் சர்க்கரை பொங்கல் ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த சர்க்கரை பொங்கல் செய்யறதுக்கு ப்ரெஷர் பேன் எடுத்திருக்கேன். நான் ப்ரெஷர் பேனில் நமக்கு தேவையான அளவு நெய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு முந்திரி பருப்பு நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ சேர்த்துக்கோங்க. நான் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்து பொன்னிறமாக வறுத்து அதை எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக திராட்சை சேர்த்துருக்கேன். அதாவது அரை கைப்பிடி அளவு இருக்கும். திராட்சையை நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா பரவாயில்ல. திராட்சையை சேர்த்துட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த சூட்லேயே திராட்சை இது போல் பலூன் மாதிரி உப்பி வந்த பிறகு அதை எடுத்து தனியாக வச்சுருங்க. அதுக்கப்புறம் எந்த கப்பில் நீங்கள் அரிசி எடுக்க போகிறீங்களோ அதே கப்பில் 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. புது அரிசியாக இருந்ததுன்னா 3 கப்பு போதுமான அளவாக இருக்கும். பழைய அரிசியாக இருந்ததுன்னா 3லேருந்து 4 கப்பு தேவைப்படும். இதில் 2 சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம சேர்க்க போகிற வெல்லத்தில் உப்பு அதிகமாக இருந்ததுன்னா உப்போட அளவு நம்ம பார்த்து சேர்க்கணும். இப்போது இதில் அரிசி சேர்க்குறேன். ஏற்கனவே நம்ம எந்த கப்பில் தண்ணி சேர்த்தோமோ அதில் 1 கப் அளவு பச்சரிசி அரை மணி நேரம் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை இதில் சேர்த்தேன். இது போல் நல்லா நமக்கு ஓரளவு நல்லா கொதிச்சு வந்த பிறகு ப்ரெஷர் பேனோட மூடி போட்டு மூடி விசில் கொடுத்து வேக வச்சுக்கலாம். அப்படியே இது ஒரு ஸ்டவ்வில் இருக்கட்டும். இப்போ ஒரு பேனில் வெல்லம் சேர்த்தாச்சு. வெல்லம் நான் 2 பங்கு வெல்லம் எடுத்திருக்கேன். அதுக்கு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த வெல்லம் கரைஞ்சி நம்ம பாக வடிகட்டணும், அதுக்காக தான். இனிப்பு உங்களோட விருப்பப்படி 1.5லேருந்து 2 பங்கு வரைக்கும் சேர்த்துக்கலாம். 2 பங்குனா இனிப்பு நல்லா இருக்கும். நீங்கள் இனிப்பு குறைவாக தான் சாப்பிடுவீங்கன்னா 1.5 பங்கு கூட சேர்த்துக்கலாம். அது உங்களோட விருப்பம்தான். இது போல் நல்லா கொதிச்சு வரணும். அதற்குள்ளே நம்ம வேகம் வச்சோம் இல்லைங்களா அரிசி, அது நல்லா சாதமாக வந்திருக்கும். ப்ரெஷர் எல்லாம் போன பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தா இது போல் நமக்கு நல்லா மலர்ந்து வெந்து வந்திருக்கும். புது அரிசியாக இருந்ததுன்னா 2 விசில் போதும். பழைய அரிசியாக இருந்ததுன்னா 4 விசில் தேவைப்படும். இது உங்களோட குக்கர் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான். இது போல் கரண்டி வச்சு நீங்கள் அழுத்தும் போது சாஃப்டாக மசியணும். இதுதான் பக்குவம், நீங்கள் பார்த்துக்கோங்க. பொதுவாக சர்க்கரை பொங்கலாக இருந்தாலும் சரி, வெண்பொங்கலாக இருந்தாலும் சரி, செய்யறதுக்கு பயன்படுத்துகிற அரிசி புது அரிசியாக கடையில் கேட்டு வாங்கிக்கோங்க. இப்போது இது போல் நான் மசிச்சு வச்சுட்டேன். இதில் ஒரு 3 ஏலக்காவை நல்லா இடிச்சிட்டு சேர்த்தாச்சு. நம்ம பாகு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த வெள்ளைப்பாகை இதில் வடிகட்டி சேர்த்துக்கலாம். எந்த அளவு திக்காக இருக்குது பாருங்கள். தண்ணி குறைவாக சேர்த்தா தான் இந்தளவு நமக்கு திக்காக கிடைக்கும். இல்லைனா தண்ணி அதிகமாகிடும், ரொம்ப நேரம் ஆகும் திரும்பவும் அந்த தண்ணி சுருங்கிறதுக்கு. வெள்ளைப்பாகை இதில் சேர்த்துட்டு நல்லா இதை மசிச்சு விட்டுக்கலாம். நீங்கள் வாங்குகிற வெள்ளத்தில் தூசு மண் எதுவுமே இல்லாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் டைரெக்டாக அப்படியே சேர்த்துக்கலாம். நீங்கள் டைரெக்டாக வெள்ளத்தை இதில் சேர்த்து செய்ய போகிறீங்க அப்படின்னா 3.5 பங்கு அளவு தண்ணி வச்சுக்கோங்க. புது அரிசியாக இருந்தால் கூட இது போல் இலைகளாக வந்துடும். இப்போ ஸ்டவ்வை நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சு. நெய் நம்ம விருப்பப்படி இப்போ ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கோம். சக்கரை பொங்கல் பொறுத்த வரைக்கும் நெய், முந்திரி, திராட்சை எல்லாமே உங்களோட விருப்பம்தான். பக்குவம் தான் கரெக்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அரிசி திரியாகவும் நமக்கு தெரியும், அதாவது சாதமாக நமக்கு தெரியும். இது போல் ஒரு பக்குவத்தில் தான் நான் செய்ய போகிறேன். இப்போ நெய் இதில் சேர்த்துருக்கேன். லோ ஃப்ளேமில் வச்சு தான் கலந்து விட்டேன். இப்போ நம்ம இதை இறக்குற ஸ்டேஜ் வந்துருச்சு. ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க முந்திரி, திராட்சை இதில் சேர்த்து கலந்து எடுத்துடலாம். நெய் சிலர் நிறைய சேர்ப்பாங்க, அது உங்களோட விருப்பம்தான். இப்போ பாருங்கள், கலந்து விடும்பொழுது நொய்யாக சாதம் வந்து வெந்திருக்கு. இது போல் நமக்கு வேணும்னா நான் சொன்ன இந்த அளவுகள், இந்த பக்குவத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இது போல் ஒரு ஸ்ட்ரக்சரில் உங்களுக்கு கிடைக்கும். இல்லை உங்களுக்கு இதை விட குறைவாக வேணும்னா கூடுதலாக விசில் கொடுத்து நீங்கள் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளவு சூப்பரான ஒரு சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இந்த சர்க்கரை பொங்கல் ஒரு பேசிக்கான சர்க்கரை பொங்கல் தான். இப்போ நம்ம இதை வேறு ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடில் சர்க்கரை பொங்கல் செய்யும் போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ஒரு முறை இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் பாசிப்பருப்பு எதுவுமே நம்ம சேர்க்கல, அதனால் இந்த தண்ணியோட அளவு இதுக்கு கரெக்டாக இருக்கும். பாசிப்பருப்பு சேர்த்து செய்கிற சக்கரை பொங்கல் எந்த பக்குவத்தில் இருக்கணும் அப்படிங்கிறத நான் ஃப்யூச்சரில் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த சக்கரை பொங்கல் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இது நீங்கள் சாமிக்கு பிரசாதமாக யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதில் 1 சிட்டிகை அளவுக்கு பச்சை கற்பூரம் சேர்த்துக்கோங்க.
ரொம்ப கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா அதனோட ஸ்மெல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இது சாதாரணமாக நம்ம வீட்டில் சாப்பிட்றதுக்கு அப்படிங்கிறதுனால நான் இந்த டைம் பச்சை கற்பூரம் சேர்க்கல. இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க, டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க. சுவையாகவும் இருக்கணும், ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.